இன்றைக்கி நாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறது வந்து OCR தொழில்நுட்பத்தை பற்றி. OCR என்றால் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். இது எதுக்கு பயன்படும் என்று சொல்வதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய பேர் பரதன். நான் இலங்கையில் இருக்கிறேன். இது என்னோடய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஓகே, துணைங்களா. ஏன் எழுத்துணரி என்று சொல்லி நாங்கள் பார்க்க போனோம்னா, நாங்கள் இப்போது சாம்பிளுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து வச்சுருக்கோம்னு வைங்க. அதில் வந்து எழுத்துக்கள் இருக்குது. நாங்கள் அதை வந்து எடிட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்றணும். ஸோ இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு இமேஜ் ஃபைலாக இருக்கும். இதில் வந்து இருக்கிறத வந்து நான் டெக்ஸ்ட்டாக மாற்ற போகிறேன்னு சொன்னால், மேனுவலாக நான் கையால் வந்து ஒவ்வொன்றா டைப் பண்ணிக்கொண்டு இருக்கோம். இதுக்கு கிட்டத்தட்ட நிறைய நேரம் எடுக்கும். இப்போ ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னா, இதுக்கு தான் OCR தொழில்நுட்பம்னு சொல்லி, அதன் மூலமாக வந்து நாங்கள் எந்தெந்த மொழிக்கு OCR செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்கனவே பல மென்பொருள்கள் அவைலபிளாக இருக்குது. அப்போது அதுகளை கொண்டு நாங்கள் வந்து இதை செஞ்சு இதை ஒரு எடிட்டபிளாக மாற்றிக்கொள்ளலாம். அதாவது இமேஜ் டு டெக்ஸ்ட் என்ற வழியில். இதை வழங்குகிற மென்பொருட்கள் வந்து சிலதுகள் இலவசமாக இருக்குது, அதாவது திறந்த மூல மென்பொருளாக இருக்குது. சிலதுகள் வந்து காப்புரிமை பெற்ற மென்பொருள்களாகவும் இருக்குது. காப்புரிமைக்குள்ளே நாங்கள் வந்து பார்க்க போனால், இப்போ மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு சேவை, மற்றது கூகுள்ன்ற சேவைன்னு சொன்னால், அவைக்கு நாங்கள் ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காசு வந்து நாங்கள் கொடுக்க வேண்டி வர. அதை விட நாங்கள் வந்து திறந்த மூல மென்பொருளை பாவிச்சோம்னா எங்களுக்கு அதுக்கான நன்மை வந்து அதிகம். இப்போ அந்த திறந்த மூல மென்பொருள்களில் வந்து நான் சொல்ல போகிறது வந்து டெசராக்டை பற்றி. இந்த டெசராக்ட் வந்து திறந்த மூல மென்பொருளாக இருக்குது. இதோடைய இன்னும் ஒரு நன்மை என்னென்னா, திறந்த மூலத்தின் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். உதாரணமாக அதோட அந்த மாடலை வச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயிற்றுவிக்கலாம். அதுக்கு வேறு வேறு எழுத்துக்களை நாங்கள் கொடுத்து அதை படிப்பிச்சு கொள்ள முடியும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், அது கமாண்ட் லைனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். இப்போ ஒரு மென்பொருள் சம்மந்தமாக ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆக்களால் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ இது சம்மந்தமான வேலை செய்களில் ஈடுபடுற ஆக்களுக்கு வந்து கமாண்ட் லைன் கொஞ்சம் சில நேரங்களில் கஷ்டமானதாக இருக்கும். இப்போ அந்த ஆக்களுக்காக நான் வந்து ஒரு விண்டோஸ் இயங்குதளத்தில் OSல வந்து இயங்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஓகே, எப்படி நிறுவுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து என்னுடைய ஜிட்ஹப் லிங்க் இருக்குது. நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து GUI 64 பிட் விண்டோஸுக்கு டெவலப் பண்ணியிருக்கு. இதில் போய்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் ஆனவுடனே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பார்ப்போம். இதான் அந்த GUI செட்டப் ஃபைல். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டாலை கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு பைத்தன் தேவையாக இருக்குது. இப்போ பைத்தனை வந்து நாங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் கொடுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணால் அடுத்ததாக வந்து கோஸ்ட் ஸ்கிரிப்ட்ன்றதை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். இந்த கோஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து எதுக்கு உதவும்னா, நாங்கள் ஒரு PDF ஃபைலை வந்து கொடுக்குறோம்னு வைங்க. அதுதான் இப்போ நாங்கள் கொடுப்போம்.
ஸோ அதை வந்து இமேஜ் ஃபைலாக ஜேபிஜி ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும் எங்களுக்கு. ஃபினிஷாக கொடுத்தா இது அவங்கள வெப்சைட்டுக்கு வந்து எங்களை ரீடைரக்ட் பண்ணும். எஸ், நாங்கள் தேவையில்லை. அடுத்தது வந்து இவர் தான் மெயின் ஆள், டெசராக்ட். இவர் தான் எங்களுக்கு ஓசிஆரை வந்து செஞ்சு தரப்போகிறார். ஒரு கொடுத்தா இவர் இன்ஸ்டால் ஆகிறாரு. ஓகே கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இங்கிலீஷை கொடுத்துக்கிறோம். இதை வந்து நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் வந்து நாங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். எந்தெந்த லாங்குவேஜில் வந்து எங்களுக்கு டேட்டா வேணும்னு சொல்லி நாங்கள் தமிழுக்கு நாங்கள் செய்ய போகிறோம், தெலுங்குக்கு செய்ய போகிறோம்னா இதில் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இதுக்கு வந்து இணைய சேவை வந்து தேவையாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி கொடுறதுக்கு இல்லை, எனக்கு தமிழ் மட்டும் போதுமன்றதால நான் தமிழை மட்டும் டவுன்லோட் பண்ணி கொடுறேன். அந்த ஸ்டெப் மட்டும் முக்கியம், அந்த மொழிகளுக்கான டேட்டாவை டவுன்லோட் பண்ணி கொள்றதில்ல. அதில் உங்களுக்கு தேவையான மொழியை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மொழிகளை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். இப்போ எனக்கு வந்து தமிழில் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதால ஒரு கொஞ்ச நேரத்தில் டவுன்லோட் ஆகிடும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிட்டு. ரைட், அடுத்தது வந்து என்வைரன்மெண்ட் செலக்ட் பண்ணணும். அது விண்டோஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்காண்டி இந்த செட்டிங் இருக்குது. அடுத்தது வந்து PyPDF2 இதுவும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள நேரடியாக டேட் இப்போ வந்து கேன்சலாக கொடுத்தீங்கன்னா ஓகே, நம்ம GUI இங்கே வந்துடுச்சு. நீங்கள் வந்து இதை எப்படி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதில் வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்பை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த இன்புட்டில் வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜில் ஓசிஆர் செய்ய போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை இதில் கொடுத்துக்கொள்ளணும். இதில் இது என்னத்துக்குண்டா இந்த லிங்கை வந்து நீங்கள் பாவிச்சிங்கன்னா டெசராக்ட் எந்தெந்த மொழிகளில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அட்டவணை காட்டும். அதாவது இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மொழிகளோட இதுக்கு போகும். ஸோ இதுதான். இப்போ நீங்கள் தமிழுக்கு தான் நான் செய்ய போகிறேன். அப்போ தமிழுக்கு செய்யக்க வந்து லாங்குவேஜ் கோட் வந்து TAM கொடுப்போம். இங்கிலீஷுக்கு கொடுக்க போகிறோம்னா ENG கொடுப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் கோட் இருக்கும். ஸோ அதைத்தான் நாங்கள் இங்கே கொடுத்துக்கொள்வோம். ஃபஸ்ட்டாக நான் இப்போ ஒரு PDF ஒன்றை செலக்ட் பண்ண போகிறேன். நான் டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள வந்து ஒரு பிடிஎஃபை வச்சுருக்கிறேன். அதுக்கு நாங்கள் இப்போ ஓசிஆர் செய்ய போகிறோம். இந்த கோப்ரா பிளாக்கு என்ற இந்த பிடிஎஃப்க்கு இதில் வந்து தமிழுக்கு TAM ENG. இப்போ நாங்கள் அந்த பிடிஎஃப்பில் வந்து ஒவ்வொரு மொழிகள் இருக்குமென்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து இதில் கொடுத்துக்கொள்ளலாம். ப்ளஸ் சக கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது வந்து ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிஆர் பண்ண சொல்லி தொடங்கும். இங்கே வந்து எத்தனை பக்கம் இது வரைக்கும் டோட்டல் அதில் எத்தனை பக்கம் முடிஞ்சதுன்னு சொல்லி இப்போ வந்து பிடிஎஃப்லேருந்து JPGயாக கன்வெர்ட் பண்ணி கொண்டிருக்குது. ஸோ இது இந்த ஃபோல்டரை நீங்கள் பார்க்கணும்னா அந்த பிடிஎஃப் எங்கே இருந்து நாம் எடுத்தோம்னா டவுன்லோட்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்குல்ல, அப்போ அதுக்குள்ளே வந்து இங்கே இருக்குது எங்களோட பிடிஎஃப். அதுக்குள்ளே வந்து புதுசாக ஒன்று ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும் டேட் டைமோட. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே 3 ஃபோல்டர் இருக்கும். இந்த 3 ஃபோல்டரில் வந்து JPG இருக்கும், சிங்கிள் PDF இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். இந்த சிங்கிள் PDFக்குள்ளே வந்து எங்களோட மொத்த பக்கம் வந்து 11ன்னா அந்த பக்கத்தையும் தனித்தனி PDFாக வச்சுருக்கோம். அடுத்தது வந்து JPGக்குள்ளே வந்து இது எல்லாமே JPGயாக இமேஜ் ஃபார்மேட்டாக மாறி இருக்கும்.
மற்றது டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து எங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து இது இப்போ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கு Tesseract. ஸோ இங்கே 3 பக்கம் முடிஞ்சிருக்கு 11. இப்போது சாம்பிளாக வந்து ஒன்று எடுத்து பார்க்கலாம். அதாவது டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து 5வது பக்கத்தின் சாம்பிளை நான் பார்க்குறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து இதோட ஜேபிஜியை முழுக்க பார்க்குறேன். இங்கே கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா இதில் கம்ப்ளீட்டட் எந்த ஃபோல்டருக்குள்ளே இது இருக்குன்னு சொல்லி வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியாக தரும். அப்படி இல்லாத எழுத்துக்கள்ன்றா நாங்கள் இதில் எடிட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இதுதான் Tesseract OCR. உங்களுக்கு விளங்கியிருக்குமென்று நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருப்பேன். இதுதான் என்னுடைய தொடர்பு இலக்கங்கள். நன்றி.